நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஊட்டி யானை அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊட்டி யானையுடைய வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள வணக்கங்க. நம்மளுடைய கோவில் இன்னைக்கு நேற்று உருவான கோவில் கிடையாது. ஏறத்தாழ நம்மளுடைய பாட்டி அவங்களுடையக்கெல்லாம் முன்னாடியில இருந்து புற்று வழிபாடு செய்யப்பட்ட ஒரு இடம்தான் அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் இருக்கக்கூடிய இந்த ஆலயம். இன்னைக்கு ஓரளவுக்கு பிரம்மாண்டமான மக்கள் வருகையும் கட்டடங்களும் ஓய்ந்து நிற்கக்கூடிய கோபுரங்களும் இந்த இடத்துல கோயில் கொண்டு இருந்திருந்தாலும், ஒரு காலத்துல கனகாமர காட்டுக்கு இடையில மறைந்திருக்கப்பட்ட புற்றிலே பாம்பாக வசித்தவள்தான் அருள்மிகு நாகபராசக்தி. அவருடைய சன்னிதானத்துல பல அற்புதங்களை செய்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம இன்றைய நிலையில பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில். ஏதோ இன்னைக்கு அருள்வாக்கு சொன்னதுனாலயோ, வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவங்கவுங்களால கோடிக்கணக்கான பணங்கள் கொடுத்ததுனாலயோ இந்த கோயில் வளரல. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இங்க நல்ல பலன்கள் ஏற்பட்டவங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்க, அவங்களால முடிந்ததை அவங்க நேரடியா கோயிலுக்கு உதவியா செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆலயங்களும் இந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. அப்படி வளர்ந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம கோயில். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஊட்டி யானை அப்படிங்கிற இந்த வரலாறை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த ஊட்டி யானை அப்படிங்கிறதுக்கு பேர் வருவதற்கு இரு காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. முதல் காரணம், சிவபெருமானுடைய திருவிளையாடல் நடந்த ஊருன்னு சொல்லலாம். இந்த ஊரை விளையாடல் நடந்த ஊர் தாங்க இந்த ஊர். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழி காலம், அழிவு காலம்னு சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழிவு காலம் நடந்திருக்கு. அந்த அழிவு காலம் நடக்கப்போ உலகம் எல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அன்னம் இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்க. அப்போ பிரம்மதேவர் ஒரு முதல்ல ஒரு தானியத்தை உலகத்துக்கு படைக்க விரும்புறாரு. அதை நெல்லாக படைத்து அந்த நெல் விதைகளை கொண்டாந்து சிவபெருமான் கையில கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு. சிவபெருமான் கையில் அந்த நெல்லை கொண்டாந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, சிவனும் பார்வதியும் மனித வடிவத்துல நெல்லை விதைக்கிறாங்க. நெல்லை விதைச்சு அறுவடையும் செய்யறாங்க. அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த அறுவடை செய்ததுக்கு பிறகு அந்த நெல்லை நம்மளுடைய புனித தலமா இருக்கக்கூடிய நம்ம கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் களம் காண்றாங்க. அதை எப்படி களம் காண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐராவதம், இந்திரனுடைய யானையை கொண்டுட்டு வராங்க. இந்திரனுடைய யானையை கொண்டுட்டு அந்த யானையை கொண்டுட்டு வந்த பிறகு அவங்க அந்த நெல்லுக்கு காணுவதற்கு களம் காணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெல்லை அந்த வக்கியூல்ல இருந்து நெல்லை பிரிச்சு அதுக்கப்புறமேல இந்திரனுடைய யானையால தான் இது செய்யறாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான், இன்னொரு சிவபெருமானுக்கு பேர் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பேரு. ஏன்னா ஐராவதம் என்றால் இந்திரனுடைய யானை, அது வழிபட்ட சிவபெருமான் என்பதனால் ஐராவதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருப்பேரும் இந்த திருக்கோயில்ல ஏற்படுது. அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, நெல்லை அறுவடை பண்ணிட்டு அதை அடைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, உமையால் உலக்கையில நெல்லை குத்துறாங்க. உமையால் குத்தி அம்பாள் குத்துறாங்க. அம்பாள் குத்தினத்துக்கு பிறகு சிவபெருமான் அதை என்ன பண்றாருன்னா, அதை எடுத்து அவியல் போட்டு அந்த நெல்லை உலகத்துக்கு சாப்பாடாக அன்னதானமாக முதல்ல இன்னைக்கு எத்தனையோ மடங்கள் இருக்கலாம், எத்தனையோ அன்னதானங்கள் இருக்கலாம், எத்தனையோ கோடான கோடி பணக்காரவர்கள் கோடீஸ்வரர்கள் அன்னதானத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் உலகத்துல சிவபெருமான் முதலாக அன்னதானத்தை முதலாக தொடங்கிய இடம் என்பது நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூட்டியானி எனும் திருச்சேத்திரம் மட்டும்தாங்க. இந்த திருக்கோயில்ல தான் முதலாக சிவபெருமான் முதலாக அன்னதானத்தை செய்யறாரு. அன்னதானம் முதலாக இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான முதல் சிவனும் பார்வதியும் அவர்களுடைய திருக்கரங்களால கொடுத்து தொடங்கியதனால் உலகத்துக்கெல்லாம் உணவு கொடுத்த ஞானி என்ற பேருதான் காலப்போக்கில் ஊட்டி யானை எனும் திருப்பேராக விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் இந்த நம்மளுடைய கோவில். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு இன்னொரு வரலாறுன்னு சொல்றாங்க. இந்த வரலாறுங்கிறது கொஞ்சம் நீண்ட தொடர்புடையது, ரொம்ப பெரிய ஒரு வரலாறு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 நட்சத்திரங்களோட 28வதாக பிறந்தவள் தான் சதி மகாதேவி, சதி அம்மன் சொல்லுவாங்க. அந்த சதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமையாளுடைய அமுதமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சிவபெருமான காதலிச்சு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பனுக்கும் பொண்ணுக்கும் எந்த உறவும் இல்லாம இருக்குது. அப்போ அந்த சதிதேவியோடைய தந்தை தட்ச மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யாகம் ஒன்று வளர்க்குறாரு. சிவனுக்கே உரியமான அஸ்வமேத யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்துக்கு தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அவர் யாருடைய பக்தர்னா, பெருமாளுடைய தலை சிறந்த பக்தர். அது மட்டும் இல்லாம பிரம்மதேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற பெருமைக்கு உரியவர். இப்படி ஆயிரம் விசேஷங்கள் உடையவர் நம்ம அவருக்கு உண்டு. யாருக்கு? தட்ச மகாராஜாவுக்கு உண்டு.
இந்த தட்ச மகாராஜா வந்து அந்த கர்வத்திலையும் சிவனுக்கே நம்ம வந்து பொண்ணு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மமதியிலையும் ரொம்ப ஆணவத்துல ஆட ஆரம்பிச்சாரு. அந்த ஆணவத்துல ஆடினதுக்கு அப்புறம் இந்த பார்வதி தேவி அந்த இடத்துக்கு போறதுக்கு கேட்குறாங்க சிவபெருமான்ட்ட, நான் போகணும், அப்பா நடத்தக்கூடிய யாகத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. முக்காலமும் துறந்த ஈசன் அல்லவா, எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாம் நடக்க போறது, முக்காலத்தையும் உணரக்கூடியவர், நடக்க போறது தன்னோட சக்தியால தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் சொல்றாரு, போகாத, அங்க போனா உனக்கு அனர்த்தம், போகாதன்னு தடுக்கிறாரு. எந்த ஒரு பெண்ணும் கணவனுடைய மனைவியை, கணவனுடைய பேச்சை கேட்கறது கிடையாது. அது அந்த காலத்துல தாயாராவே இருந்தாலும் அது செய்யல. அந்த மதிக்காம வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க அவங்களுக்கு அவமரியாதை ஏற்படுது. அவமரியாதை ஏற்பட்டோன்னே அந்த பக்கம் சிவபெருமானையும் நம்ம மதிக்கல, இந்த பக்கம் நமக்கும் மரியாதை இல்லை, நம்ம ஏன் இந்த உயிரை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு தாய் வந்து அந்த அக்னிலேயே தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. உயிர் வந்து அந்த உடலை விட்டு பிரிஞ்சு ஆகாசத்துல பிரபஞ்சத்துல கலந்துடுது. அந்த உடல் மட்டும் அப்படியே எரியாம, நெருப்பு கூட தாயோடைய உடலை வந்து எரிக்கிறதுக்கான ஒரு சக்தி கிடையாது. அந்த தாயோடைய உடல் வந்து இந்த காற்றுலையும் இந்த இதுலையும் எதுவுமே நெருப்புல ஒரு சின்னதா கூட எதுவுமே ஒரு விண்ணப்படாம அப்படியே இருக்கு. அதை வந்து அக்னி பகவான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சிவபெருமான் கையில கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு. சிவபெருமானுடைய கையில ஒப்படைச்ச உடனே சிவபெருமான் ருத்ரதானம் ஆடுறாரு. எந்த ஒரு கணவனா இருந்தாலும் மனைவி இறந்து கிடந்த உடனே மனம் தடுமாறி போயிடுவாங்க. அந்த தடுமாற்றத்தை தான் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல பெறாரு. பிரபஞ்சத்துல ரொம்ப காலநிலைகள் மாற்றம் அடையுது. இரவு பகலா மாறுது, பகல் இரவா மாறுது, பிரபஞ்சத்துல சமநிலை இறந்து போகுது. இப்படி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ சனகாதி முனிவர்கள் போயிட்டு பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. பிரம்மதேவரும் சேர்ந்து பெருமாள்கிட்ட போய் முறையிடுறாங்க. பெருமாள் கடைசி என்ன பண்றாருன்னா சுதர்சன சக்கரத்தால தாயுடைய தேகத்தை 68 துண்டுகளாக வெட்டுறாங்க. அந்த 68 துண்டுகளும் விழுகிற இடம் நம்மளுடைய புண்ணிய தேசமான பரதகண்டத்துல விழுது. பரதகண்டம் என்று சொல்வது இந்திய திருநாடு தான். இந்த திருநாட்டுல விழுவுது. காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே இந்த தெய்வத்துடைய உடல் வந்து விழுகுது. ஒவ்வொரு உடல்கள் விழுந்த ஒரு உறுப்புகள் விழுந்த இடம் ஒவ்வொரு சக்தி பீடமாக உருமாறி நின்று அம்பாளுடைய சக்தி பீடமாக இன்றைய வரைக்கும் தாங்கி நிற்குது. அதுல அம்பாளுடைய ஆபரணங்கள்ல பல விதங்கள் விழுந்து, அம்பாளுடைய மூக்குத்தி, கிரீடம், கொலுசு, தண்டை, இப்படி விழுந்த இடங்கள்ல அம்பாளுடைய ஒட்டி ஆணி விழுந்த இடம்தான் இந்த ஊட்டி ஆணியனும் சொல்றாங்க. இப்படி 2 விதமான வரலாறுகளை சுமந்து இந்த இடத்திலே அருள்பாவிக்கக்கூடிய ஸ்ரீ நாகபராசக்தி அம்மனும் சரி, இங்க இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ணம் சரி, இவங்க எல்லாருக்குமே மூலஸ்தானத்துல குடிகொண்டு இருக்கக்கூடியது அருள்மிகு நாகநாத சுவாமி என்று அழைக்கக்கூடிய கூற்றாண்டேஸ்வரர் நாகக்குழலி தாயார். இவங்க தான் மூலஸ்தானத்துல இருந்து அருள்பாவிக்கிறாங்க. இவங்களை வழிபட்டாலே நம்மளுடைய பாவம் அத்தனையுமே விலகி போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவில். கண்டிப்பா நீங்களும் வாழ்க்கையில ஒரு பயணமாவது இந்த திருக்கோயிலுக்கு வாங்க. இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், மற்ற கோயில் ஊட்டி அணியை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், நாகபராசக்தி அம்மனுடைய அறக்கட்டளையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் அம்மா எப்பொழுதுமே உங்க கூடவே இருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நிறைய விஷயங்கள் இனிமேல் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. வாழ்க வளமுடன். இன்னொரு காணொலியில பார்க்கலாம். நன்றி.